ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மினியேச்சர் பெட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு 5 பீசஸ் கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். சைஸஸ் வந்து 28 சென்டிமீட்டர் பை 23ல் ஒன்று, 28 சென்டிமீட்டர் பை 4 சென்டிமீட்டரில் 2 பீசஸ், 4 சென்டிமீட்டர் பை 23 சென்டிமீட்டர் ஒரு பீஸ், அண்ட் ஃபைனலாக 12 சென்டிமீட்டர் பை 23 சென்டிமீட்டர் ஒரு பீஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா கார்ட்போர்டையும் ஒரு ஃபேப்ரிக் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும், அதனால் நான் க்ளூகன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன டைப் ஃபேப்ரிக் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு அது ரியலிஸ்டிக் பெட் மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு இதோட கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை நீட்டாக கார்ட்போர்டில் சுற்றி கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு இதில் ஒரு சைடு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இன்னொரு சைடில் நமக்கு இந்த மாதிரி கிளாத் தெரிஞ்சால் பரவாயில்ல. கொஞ்சம் நீங்கள் நீட்டாக ஸ்டிக் மட்டும் பண்ணிக்கோங்க, அது வெளியே வராத மாதிரி. இப்போ நான் செஞ்சிட்ருக்க இந்த சைஸ் பெட் வந்து நம்ம சேனலில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல பார்பி, அந்த பார்பிக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் பெட் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நீட்டாக கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நான் ஃபேப்ரிக் வச்சு கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் க்ளூகன் யூஸ் பண்ணி சைடில் வர 2 பீசஸை ஹெட்போர்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். சைடில் வர 2 பீசஸ் வந்து 4 சென்டிமீட்டர் பை 28 சென்டிமீட்டர் அண்ட் ஹெட்போர்டோட சைஸ் 12 சென்டிமீட்டர் பை 23 சென்டிமீட்டர். அதை இந்த மாதிரி க்ளூகன் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு பீஸ் இருந்துச்சுல, அதை நான் இங்கே எண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் 2 சைட் பீசஸ் கூட. க்ளூகன் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான் நான் க்ளூகன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே மேட்ரஸ் வரும்ல, அதுக்கான கார்ட்போர்ட் தான் இது. 28 சென்டிமீட்டர் பை 23 சென்டிமீட்டர். இதுக்கு மேலே ஸ்பாஞ்சை வந்து நான் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்டிடலாம். எல்லாமே ஒரே லெவலில் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். கட்டர் வச்சு தான் நான் கட் பண்ணி எடுத்தேன். இப்போ இந்த எல்லா பீசஸையும் லைனாக நம்ம கார்ட்போர்டில் ஒட்டிடலாம். அப்போ நமக்கு இது ஒரு மேட்ரஸ் மாதிரியே இருக்கும். எக்ஸஸாக இருக்க ஸ்பாஞ்சை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி ஸ்பாஞ்சஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபைனல் பீஸையும் எடுத்து வச்சு ஒட்டிடலாம். நம்ம ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக எடுத்து ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணால் போதும், பேக் சைட் தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிடுறேன். நம்ம ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம மேட்ரஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பெட்டு மேலே வச்சு ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். இப்போ கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். சைஸ் கரெக்டாக இருக்குது. க்ளூகன்லேருந்து நான் க்ளூ இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே மேட்ரஸ் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். க்ளூ கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். இப்போ நம்ம மேட்ரஸை மேலே வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க நான் ஹெட்போர்ட்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் மேட்ரஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பில்லோஸ் பண்ணிடலாம். பெட்டு ரெடி ஆகிடுச்சு. பில்லோஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் 4 சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். அந்த கேப் வழியாக தான் நம்ம காட்டனை உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர் எட்ஜெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்சைட் அவுட்டாக அது டர்ன் பண்ணும்போது அந்த இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இதை டர்ன் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் எதுவும் ஆகாமல் நான் டர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிட வேண்டியது தான். என்கிட்ட காட்டன் இல்லை, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது நிறையா. ஸோ அதை வச்சு நான் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறேன் பில்லோக்கு. ஸ்டஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கேப்பை நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபெவி பாண்ட், இல்லை ஃபேப்ரிக் க்ளூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பில்லோ வந்து ரொம்ப நீட்டாக கிடச்சிரும். நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரியே நான் ஒரு 4 பில்லோ செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் பில்லோவும் அதே மெத்தடில் தான் செஞ்சேன். இப்போ இந்த பில்லோஸை நம்ம பெட்டில் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போது பெட்ஷீட் மாதிரி போடுறதுக்கு என்கிட்ட ஒரு ஒயிட் கலர் கிளாத் இருந்தது. அதை நான் மடித்து பெட்ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு
அண்ட் ஃபைனலாக ஒரு ஆரஞ்ச் கலர் கிளாத்தை நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு பெட் த்ரோ பிளாங்கெட் மாதிரியே இருக்கும். நம்ம பார்பி பெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பார்பி பெட் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.